அப்படின்றது அன்மொழி தொகை. பொற்றடி வந்தாலும் அன்மொழி தொகை. சரியா? அன்மொழி இப்போ எப்படி பிரிக்கிறாங்க? அல் ப்ளஸ் மொழி ப்ளஸ் தொகை. பிற சொல்லும் மறைந்து வர்றது, வேற்றுமை உறுப்பு மட்டும் இல்லாமல். தொகாய் நிலை தொடர்னா இடைச்சொற்றர் மற்று ப்ளஸ் பிற மற்று பிற. அடுத்து உரிச்சொற்றர் சாலவும் நன்று. அந்த மாதிரி இணைச்சொற்கள் 3 வகைப்படும். நேரிணை, எதிரிணை, செரியிணை. நேரிணைனா சீரும் சிறப்பும் ஒரே மீனிங்கில் வரும். எதிரிணைனா இரவு பகல் ஆப்போசிட் மீனிங். செரியிணை பச்சை பசேல் வெள்ளை விளையர் கண்ணங்கரையில் நட்ட நடுவில். இதெல்லாம் அடுத்து நம்ம பார்த்தது தான். 19 நரம்பு இருக்கிறது மகரையால். இது புக் பேக்கு. மோதி சவுண்டு கேட்குறது வந்து கஞ்சக்கருவி. அப்புறம் வந்து சிறிய உடுக்கை வந்து குடுகுடுப்பைன்றோம். முதல் கருவி மத்தளம். யாழ் தான் வீணையாக வந்திருக்கு. இயற்கை கருவி சங்கு. வட்டமான மணி பேர் வந்து சேகண்டி அப்படின்னு சொல்கிறோம். மூங்கில்னா குழல். வீணையில் மொத்தம் இப்போ 7 நரம்பு இருக்குது. திருமணம்னா மணமுரசு. ட்ரம்முக்கு தமிழில் முரசு. பேஸ்கட்ரினா கூடை முடைதல். அடுத்து நிட்டிங் அப்படின்னா பின்னுதல். பேஸ்கட்ரினா கூடை முடைதல். நிட்டிங்னா பின்னுதல். ஹான்னா கொம்பு. ரைட்னா சடங்கு. ரைட்ஸ் நடக்குது, சடங்கு. சரியா? அடுத்து வந்து தகடூர் யாத்திரை. ஸோ இது இன்னும் நிறையா போகும். ஸோ 8th பார்ட் 2 பார்த்துட்டு முடிச்சாச்சு நம்ம. அடுத்து பார்ட் 3 அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.